ஹேசனை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளோட ஜோபக் சூப்பர் கிங்ஸ் அவங்களோட போன மேட்ச் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்புக்கு அகைன்ஸ்டாக ப்ளே பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மேட்ச்சில் என்ன நடந்துச்சு அண்ட் நம்மளோட கான்வேயோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்தியா vs இங்கிலாந்து T20 சீரிஸில் ஃபர்ஸ்ட் T20 முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆஷனாவோட யூடியூப் சேனலில் லைவ் வந்திருப்பார் இல்லையா. அந்த லைவ்ல ஜேமி அவுட்டனை பற்றி பீடாக் பேசியிருப்பாரு. அவர் என்ன பேசியிருக்காரு அதை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்மளோட சிஎஸ்கே பிளேஸ்லாம் ரஞ்சி ட்ராஃபி ப்ளே பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்களோட பர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருந்தது அதை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ கண்டிப்பாக வீடியோ கிளிக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேப்டன் ருத்துவோட பர்ஃபார்மன்ஸ்லேருந்தே ஆரம்பிச்சலாம். இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்க பார்த்தீங்களா. ஸோ ருத்து வந்து சரியான யூஸ் ஆஃப் த ஹேண்டு, அவரோட பேட் ஸ்விங்காக இருக்கட்டும், அந்த பேட்டோட சவுண்ட்லேயே உங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளோ க்ளீனாக வந்து ஷாட்ஸ் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காருன்னு. ஸோ இந்த ருத்துவை தான் நம்ம மிஸ் பண்ணோம். அவரோட பேட்டிங் ஸ்டாண்ட்ஸ் குறித்துமே வந்து சோஷியல் மீடியாவில் சில ட்வீட்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சது. அவர் மாற்றிருக்காரு அப்படி இப்படின்னு வேற மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. முடிஞ்சால் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அப்புறமா பார்த்துட்டு நம்ம வந்து அதை பற்றி ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணலாம். பட் மற்றபடி ருத்து வந்து டெஃபினெட்லி வந்து ஒரு சூப்பரான ஒரு கம்பேக் கொடுத்துருக்கா நம்ம சொல்லி ஆகணும். நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், மகாராஷ்டிரா அண்ட் பரோடா வந்து மேட்ச் ஃபேஸ் பண்ண போகிறாங்க நம்ம சொல்லியிருந்தோம். அதில் வந்து ருத்து கண்டிப்பாக ப்ளே பண்ணுவார்னு சொல்லியிருந்தோம். அண்ட் ருத்து மேட்ச் ப்ளே பண்ணியிருந்தார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 10 ரன்ஸ் தான் எடுக்க முடிஞ்சது. வேறாஸ் இப்போ வந்து செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோன்னா 89 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. 83 பால்ஸில் 14 பவுண்டரிஸ், 2 சிக்ஸஸ், 107 ஸ்ட்ரைக் ரேட். எஸ் 11 ரன்ஸ் மிஸ் த செஞ்சுரி. பட் அதர்வைஸ் வந்து டோட்டலி வந்து ஒரு சூப்பரான ஒரு நாக்கு. அதுவும் பரோடா கிட்ட ஒரு நல்ல பவுலிங் அட்டாக்குமே இருக்கு. அவங்களோட கேப்டன் குருணால் பாண்டியா அண்ட் ஓவராலாவே சூப்பரான பவுலர்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலி வந்து நல்ல கிரௌடுமே வந்து ருத்ராஜை பார்க்கறதுக்காக இன்னைக்கு வந்திருக்காங்க. ஏன்னா வந்து மகாராஷ்டிரா அண்ட் பரோடா ரெண்டு பேருக்கிட்டயுமே பெரிய ஸ்டார்ஸ் கிடையாது. பரோடா கிட்ட வந்து குருணால் பாண்டியா இருக்காரு அண்ட் இங்கே பார்த்தோம்னா நம்ம ருத்து மட்டும் தான் இருக்காரு. ஸோ எஸ் ருத்துக்கு ஒரு நல்ல க்ரௌட் சப்போர்ட்டுமே இருந்துச்சு. அதை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி சூப்பரான ஒரு நாக் வந்து ருத்ராஜ் வந்து இந்த ரஞ்சி ட்ராஃபியில் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டெஃபினெட்லி இது வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் தான். 2025 இப்போ நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஹோப் வந்து வரக்கூடிய மேட்சஸில் இன்கேஸ் ப்ளே பண்ணார்னா நல்லா ப்ளே பண்ணால் நம்ம எல்லாரும் நம்பிக்கை வைக்கலாம். நம்ம தமிழோட ப்ளே பண்ணுற மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஆண்ட்ரி சித்தார்த் செஞ்சுரி போட்டிருப்பாரு. 106 ரன்ஸ் 143 டெலிவரிஸ், 10 பவுண்டரிஸ் அண்ட் 3 சிக்ஸ் பண்ண இதில் அடங்கும். அண்ட் ஆண்ட்ரி சித்தார்த் விஜயசர் ட்ராஃபியுமே ப்ளே பண்ணியிருப்பாரு. ஒரு 40+ போட்டிருப்பாரு. பட் ஓவராலாக வந்து புவராக தான் இருந்துச்சு அவருக்கு. ஆனால் இப்போ இந்த ரஞ்சி ட்ராஃபியில் பார்த்தோம்னா சரியான ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. அண்ட் அவர் நடுவில் பார்த்தா கூச் பெஹர் ட்ராஃபி வேற வின் பண்ணியிருப்பாரு. ஸோ சிஎஸ்கே சரியான ஒரு பேக்கப்பை பிக் பண்ணியிருக்காங்க நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். அண்ட் விஜய் சங்கர் ஆன் த அதர் ஹேண்ட் ஹீஸ் பின் இன் அ வெரி குட் ஃபார்ம் இன் ரீசென்ட் டைம். அவர் வந்து ஒரு அப்கிரேடட் வெர்ஷனாக தான் தெரிகிறாரு. விஜயசர் ட்ராஃபிலே பார்த்துருப்போம். நம்ம ப்ரீ குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு போனதுக்கான ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் விஜய் சங்கர் நிறைய மேட்சஸில் வந்து நல்ல ஸ்கோர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் இப்போ இந்த ரஞ்சி ட்ராஃபியில் வந்து சண்டிகருக்கு எதிராக 136 ரன்ஸ் 154 டெலிவரிஸ், 10 பவுண்டரிஸ் அண்ட் 5 சிக்ஸஸ் பார்த்தீங்கன்னா அடங்கும். ஸோ இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா விஜய் சங்கர் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு செகண்ட் இன்னிங்ஸ். அண்ட் இன்னுமே பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ நான் வீடியோ எடுக்கிற சமயத்தில் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. மேபி இந்த வீடியோ பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து விஜய் சங்கர் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஆண்ட்ரி சித்தார்த் ஆன் த அதர் அண்ட் அவருமே பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணிருக்காரு. ஸோ விஜய் சங்கர் அண்ட் ஆண்ட்ரி சித்தார்த் இவங்க ரெண்டு பேரும் தான் பற்றி கிரீஸில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறப்போ அவுட் ஆகியிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஸ்கோர்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. நம்ம ஜட்டு லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தோம் அவர் வந்து டெல்லிக்கு அகைன்ஸ்ட் இந்த ரஞ்சி ட்ராஃபியில் மேட்ச் ப்ளே பண்ண போறாருன்னு. அண்ட் பட்டையை கழிப்பிருக்காரு. ஸ்டார் பர்ஃபார்மர்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். 2 நாள் 2 செஷன்லேயும் மேட்சை முடிச்சு விட்டாரு. ரவீந்திர ஜடேஜா தான் பிளேயர் ஆஃப் த மேட்சும் கூட. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 5 அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 38 ரன்ஸுமே ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காருங்க. ஸோ எஸ் சரியான பர்ஃபார்மன்ஸ். அண்ட் ரிஷப் பந்தோட விக்கெட்டை வந்து செகண்ட் இன்னிங்ஸில் ரவீந்திர ஜடேஜா எடுத்திருப்பாரு. பந்த் வேறு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 1 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலி அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நம்மளோட இந்தியன் ஸ்டார்ஸ் யாருமே சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. அதாவது நம்மளோட ரோஹித் சர்மா அண்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து மும்பைக்காக ஓப்பனிங் வந்திருப்பாங்க. 2 பேருமே பெருசாக ரன்ஸ் அடிக்கல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் ரோஹித் சர்மா ஐ திங்க் ஹி கேவ் சம்திங் கம்பேக் நினைக்கிறேன். நிறைய சிக்ஸஸ் அண்ட் பவுண்டரிஸ்லாம் பார்க்க முடிஞ்சுது சோஷியல் மீடியாவில். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்மளோட ருத்து வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்கோர் பண்ணியிருக்க மாட்டார் பெருசாக. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் ஹி கேவ் அ குட் கம்பேக். அண்ட் நம்மளோட பந்த் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பெருசாக அடிக்கல. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் 17 ரன்ஸ்க்கு வந்து ஜட்டு கிட்ட அவுட் ஆகியிருப்பாரு. ஸோ இந்தியன் ஸ்டார்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து புவராக தான் இருக்குது. எப்படி சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம தான் வந்து ஃபேவரட்ஸ் நம்ம இப்போதைக்கு நினச்சிட்டு இருக்கோம். ஸோ பார்ப்போம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நம்ம கலீல் அகமது நம்ம ஆக்ஷன் அப்போ பிக் பண்ணப்போ நிறைய பேர் வந்து மிக்ஸ்டு ஒப்பீனியன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இவருக்கு பதிலாக வேறு யாராக போயிருக்கலாமேப்பா, நம்மக்கிட்ட நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வேறு இருக்காங்க, எதுக்காக இவர் எடுத்தீங்கன்னு. ஆனால் இப்போ வந்து அவர் ரீசெண்ட் டைமில் வந்து விஜயசர் ட்ராஃபியில் வந்து வேறு லெவலில் ப்ளே பண்ணியிருந்தாரு. அண்ட் இங்கே ரஞ்சி ட்ராஃபியில் அந்த ஃபார்ம் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி இங்கேயுமே சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாரு. ஸோ 5 விக்கெட்ஸ் எடுத்திருப்பார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். ஜட்டு அண்ட் நம்மளோட கலீல் அகமது
2 பேருமே அந்த டேஸ் ஆஃப் பிளே முடியறப்போ வந்து 5 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ ஓவராலா வந்து சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எனக்கு வந்து கண்டிப்பா ஃபேவரட் வந்து ருத்துவோட கம்பேக் தான். அண்ட் எஸ் நம்ம விஜய் சங்கருமே வந்து இப்போ செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து சூப்பரா வந்து தமிழ்நாடுக்காக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஆல் ஓவர் த கிரவுண்ட் நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் ஸ்பின்னர்ஸுமே நல்லா ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. ஸோ எனக்கு விஜய் சங்கர் அண்ட் ருத்துவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நவ லெட்ஸ் கம் டு PDOG ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஓவர்டன். ஸோ என்னன்னா நம்ம ஆஷனாவோட யூடியூப் சேனல்ல வந்து லைவ் பண்ணியிருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் T20 வந்து ஜேமி ஓவர்டன் ப்ளே பண்ணியிருந்தார் இல்லையா, அந்த கேம்ல ஜேமி ஓவர்டன் couldn't pull off much. அவர் வந்து வித் த பேட் அண்ட் பால் ரெண்டுமே வந்து பெருசாக எதுவும் பண்ணல. ஸோ அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபேன் என்ன கேட்டிருப்பாருன்னா, ஸோ எப்படி வந்து ஓவர்டனோட பேஸ் ஹிட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஓவர்டனால வந்து சிஎஸ்கேவோட அந்த பேக் எண்டில் வந்துட்டு நல்லா ப்ளே பண்ண முடியும், ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டராக இருப்பாரா அப்படின்னு வந்து ஒரு ஃபேன் வந்து கேட்டிருப்பாரு. அதுக்கு நம்ம PDOG அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஓவர்டன் வந்து மான்ஸ்டர் ஹியூஜ் சிக்ஸஸ் அடிப்பார். அண்ட் அவரோட பவுலிங்கை தான் எப்படி மேனேஜ் பண்ண போகிறது அதுதான் நம்ம பார்க்கணுமே தவிர, ஸோ பேட்டிங் வைஸ் ஓவர்டனால வந்து 9 பால் 25 ரன் கூட அடிக்க முடியும் அப்படின்னு வந்து PDOG சொல்லியிருப்பாரு. அண்ட் இதை கூட விட்டுருங்க, அது நமக்கே தெரிஞ்ச விஷயம் தான் அவர் சூப்பரான பிளேயர்னு. ஆனால் PDOG வந்து அவரோட 4 ஃபாரினர்ஸுமே அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, கான்வே, ஓவர்டன், சாம் கரன் அண்ட் நூர் அகமது, இந்த காம்பினேஷனை வந்து நம்ம எங்கேயும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். நான் கூட சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து பத்திரனாவோட தான் போயிருப்பேன். என்னோட எல்லா 11 வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சிஎஸ்கே பிளேயிங் லெவன் பற்றி பேசுகிறப்போலாம் நான் வந்து பத்திரனாவை மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆனால் PDOG பார்க்குறப்போ வந்து PDOGோட ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறப்போ அவர் வந்து பத்திரனா வந்து ப்ரிஃபர் பண்ணல. அது மெயின்லி பிகாஸ் ஆஃப் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ எஸ் அவர் வந்து ஜேஎஸ்கேவே வந்து இப்போதைக்கு ஒதுக்கி வச்சிருக்காங்க. அவர் வந்து யூஸ் பண்ணாமல் ஹார்டஸ் வில்லியோன், அதுக்கப்புறம் சுப்பாம்லா, இந்த மாதிரி பிளேயர்ஸ் அவங்களே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ சிஎஸ்கே மாதிரி டீம் வந்து டெஃபினெட்லி வந்து பத்திரனா வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்கன்னு தான் வந்து PDOG சொல்லியிருக்காரு. அண்ட் எனக்குமே இப்போ வந்து பத்திரனா வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்திருக்கு. முடிஞ்சா இதை பற்றி நம்ம அப்கமிங் வீடியோஸில் பேசலாம். உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், இன்கேஸ் ஓவர்டன் அண்ட் சாம் கரன் வந்து 11ல இருந்தாங்கன்னா நம்மளோட டெத் bowling லுக்ஸ் வெரி வீக் அண்ட் பேஸ் bowlingமே வீக்காக தெரியுது பத்திரனா இல்லாமல். அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு ஐ திங்க் PDOG வந்து யோசிச்சதுனால தான் அவர் வந்து இன்னொரு பாயிண்ட்டுமே மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ எஸ் எவ்வளோக்கு எவ்வளோ தேர்த்த முடியுமோ ஓவர்டன் அண்ட் சாம் கரன் வச்சு அந்த 8 ஓவர்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு தாக்கு பிடிச்சிட்டா நம்மளோட இந்தியன் பேசர்ஸ்லாம் இருப்பாங்க பாருங்க, கலீல் அஹ்மத், அவங்க வந்து ஐ திங்க் தே ஷுட் ஸ்டெப் அப் அப்படின்னு ஐ திங்க் அவர் வந்து சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒன்று மட்டும் கிளியராக தெரியுது, அவர் வந்து பத்திரனாவை ப்ரிஃபர் பண்ணலை. அண்ட் போக போக எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த சிஎஸ்கே ஃபேன்ஸே வந்து பத்திரனாவை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அவர் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கிறத ஜேஎஸ்கேவோட அப்கமிங் மேட்சஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் ப்ளே பண்ணாருன்னா நான் சொல்கிறேன். நம்ம ஜேஎஸ்கே சீசனை சூப்பராக ஆரம்பிச்சிருப்பாங்க, 2 wins அண்ட் ஒரு நோ ரிசல்ட். ஸோ டாப் ஆஃப் த டேபிளில் இருந்திருப்பாங்க. இப்போ ஒரு பெரிய தடுமாற்றம், தொடர்ந்து 3 மேட்சஸ் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் டிஃபீட்ஸ். அண்ட் பிளேயர்ஸ் போவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் டெஃபினெட்லி இப்போ ரைஸ் ஆயிருக்கு. அதை பற்றி நம்ம பேச வேணாம். எனக்கு தெரிஞ்சு கான்வேயோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நம்ம வந்து வி ஷுட் டிஸ்கஸ். அவர் வந்து டோட்டலி லாஸ்ட் இஸ் இன்டென்ட் ஆஃப்டர் தி இன்ஜுரி. சிஎஸ்கே வந்து 6.25 crores கொடுத்து கான்வே பிக் பண்ணியிருப்பாங்க. வி ஹேட் மெனி அதர் ஆப்ஷன்ஸ். ஆனால் கான்வே மேலே வி கெப் த ட்ரஸ்ட். அவர் வந்து 2023 அவர் ப்ளே பண்ண அந்த மேட்சஸ், அவர் ப்ளே பண்ண அந்த நாக்ஸ், அதுக்காக வந்து வி பிலீவ்ட் இன் ஹிம். ஆனால் இப்போ கான்வேயோட பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் பார்க்குறப்போ இது வந்து ஒரு பெரிய பிளண்டர் மூவாக இருக்குமோ அப்படின்னு தான் நிறைய ஃபேன்ஸுக்கு கொஸ்டினாக வந்து ரைஸ் ஆகுது. எனக்குமே டெஃபினெட்லி அந்த டவுட் இருக்குது. நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கான்வே சாம்பியன் ட்ராஃபி வந்து எப்படி ப்ளே பண்ண போறாருன்னு பார்க்கணும். இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு அன்பாப்புலர் ஒப்பீனியனாக இருக்கலாம், நிறைய பேர் அப்போஸ் பண்ணலாம். பட் நான் சொல்லி தான் ஆகணும், சாம் கரன் there is a 50-50 சான்ஸ் அவர் வந்து சிஎஸ்கே ஓப்பனிங்கில் இந்த IPL 2025 நம்ம பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன்னா IPL 2020 சிஎஸ்கே நிறைய தடுமாற்றம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய மேட்சஸ் லூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அந்த சிச்சுவேஷன் வந்து சிஎஸ்கே SRH கேமில் பார்த்தோன்னா சாம் கரன் திடீர்னு வந்து அவுட் ஆஃப் நோவேர் அவர் வந்து ஓப்பனிங் வந்திருப்பாரு. அண்ட் அந்த கேமில் வந்து அவர் சூப்பராக ப்ளே பண்ணதுனால தான் சிஎஸ்கே அந்த கேம் வந்து 20 runsல வின் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் கேம் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் ஸ்டீஃபன் மில்லிங் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை டெஃபினெட்லி வந்து சாம் கரன் வந்து எக்ஸீட் பண்ணியிருக்காரு. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி வித் இட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வாட் ஆர் யுவர் ஒப்பீனியன்ஸ்? கான்வேவோட இந்த புவர் இன்டென்ட் காரணமாக சாம் கரன் ஓப்பனிங் வந்தால் நல்லா இருக்குமா? உங்களோட ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. I'll make video. Peace. Bye.